ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவல் பாதாம் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாதாம் லட்டு பண்ணுறதுக்கு அவல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அவல் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் 1/4 பங்கு அளவு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது நம்ம வறுத்து உருண்டை பிடிக்கும்போது அதில் சேர்க்குறதுக்காக எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 5-6 எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆகட்டும். இந்த பேன் சூடானோன்னே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அதில் இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரியை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அந்த நெய்யிலையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை நல்லா வறுத்துக்கலாம். இந்த அவலுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாதாமுக்கு பதிலாக பொட்டுக்கடலையோ வேர்க்கடலையோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க இது. நம்ம சின்ன பசங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா இந்த அளவு வறுத்துறணும் அவலை. இப்போ இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாமை சேர்த்துக்கலாம். பாதாமை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா 5 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாதாமை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தாலே போதும். அவ்வளோதாங்க, நம்ம வறுக்க வேண்டியது எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை போட்டு பொடி பண்ணி எடுக்க வேண்டியது தான். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு சில பேர் பால் ஊற்றி உருண்டை பிடிப்பாங்க. பால் ஊற்றுனீங்கன்னா அன்னைக்கே நீங்கள் காலி பண்ணிடணும். இப்போ பால் ஊற்றாமல் நான் நெய் தான் ஊற்றிருக்கேன். நெய்யில் தான் உருண்டை பிடிக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அடித்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சூட்லேயே நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவே நமக்கு சூடாக இருக்கும். இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே நம்ம உருண்டை பிடிச்சோம்னா அழகாக உருண்டை பிடிக்க வந்துருங்க. இல்லை உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெய்யை மெல்ட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் ஊற்றி நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது இதை ஒரு 4-5 நாள் கூட கெட்டு போகாமல் வச்சு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.